புது வருட ஆசீர்வாதத்திற்காக ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களின் கூடுகையில் எல்லா கிறிஸ்தவ சபை தலைவர்களும், கிறிஸ்தவ சமூக சேவகர்களும், ஊடகத்துறை தலைவர்களும், வழக்கறிஞர்களும், கல்வி ஸ்தாபனங்களின் தலைவர்களும் மற்றும் சமூக பிரமுகர்களும் சென்னை நந்தனம் ஒய்எம்சி மைதானத்தில் ஒன்றாக கூடி 40 அடி நீள புது வருட கேக் வெட்டினார்கள். இதனை இயேசு அழைக்கிறார் நிறுவன தலைவரும், காருண்யா நிகர்நிலை பல்கலைக்கழக வேந்தரும், சீசா தொண்டு நிறுவன தலைவருமான பால் தினகரன் ஒருங்கிணைத்து நடத்தினார். இந்த மகா பெரிய கிறிஸ்தவர்களின் கூடுகை புது வருட பேரின்ப பெருவிழா என்ற பெயரில் கொண்டாடப்பட்டது. இதில் பல்வேறு கிறிஸ்தவ சபைகளை சார்ந்த 100 பேர் கொண்ட பாடகர்கள் குழு பாடல்களை பாடி சிறப்பித்தார்கள். ஜனவரி 3ஆம் தேதி சாமுவேல் பால் தினகரன் தலைமையில் வாலிபர்களுக்காக விசேஷித்த கூடுகை நடைபெற்றது. இந்த புதிய வருடத்திலேயே எல்லா ஜனங்களுடைய கண்ணீரும் துடைக்கப்பட வேண்டும் என்றும், தேசம் மற்றும் மாநிலங்களின் நிர்வாகம் இறைவனால் வழி நடத்தப்படவும், அதன் நிமித்தம் எல்லா இந்தியர்களும் சமமாக பராமரிக்கப்படவும், இந்திய பிரஜைகள் எல்லோரும் சமாதானத்தோடு வாழவும், இறையாட்சி பெருகி செழிப்பு உண்டாகவும், யாவருடைய வீடும் குடும்பமும் பொருளாதாரமும் வணிகமும் சமூக சேவையும் கட்டப்படவும் பால் தினகரன், ஸ்டெல்லா தினகரன், இவாஞ்சலின் பால் தினகரன், சாமுவேல் பால் தினகரன், ஷில்பா தினகரன், சேரன் தினகரன், ஸ்டெல்லா, ரமேலா மற்றும் டேனியல் டேவிட்சன் இணைந்து பாடல்களோடு விசேஷித்த பிரார்த்தனை நடத்தினார்கள். இயேசு விடுவிக்கிறார் நிறுவன தலைவர் மோகன் சி லாசரஸ், சிஎஸ்ஐ சென்னை மண்டல பேராயர் பால் பிரான்சிஸ், கத்தோலிக்க பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, அருள் தந்தை ஜிஜே அந்தோணிசாமி, போதகர் டி மோகன், பேராயர் கதிரொலி மாணிக்கம், ஆயர் லாரன்ஸ் பயஸ், அசம்பிளி ஆஃப் காட் தேசிய தலைவர் போதகர் ஆபிரகாம் தாமஸ், எஸ்பிசி பேராயர் கேபி எடிசன், போதகர் ஜான் எஃப் காலேஃப், சத்தியம் டிவி தலைவர் ஐசக் லிவிங்ஸ்டன், மாதா டிவி தலைவர் அருள் டேவிட் ஆரோக்கியம், ஏஐசிசி பேராயர் மோகன்தாஸ், பேராயர் கிறிஸ்டியன் சாம்ராஜ், போதகர் சாம் பி செல்லத்துறை, போதகர் ஜெயசிங், பேராயர் தினத்தூது ராஜா, போதகர் சுவர்ணராஜ், போதகர் ஆனந்த், பேராயர் மேசாக், பேராயர் லியோ நெல்சன், அருள் பெனடிக், சுவிசேஷகர் ராபின்சன், போதகர் கல்யாணகுமார், கல்வாரி போதகர் பிரேம்நாத், சாம்வேல், முதல்வர் பால் வில்சன், WCC முதல்வர் லில்லியன் ஜாஸ்பர், HGC பேராயர் கிங்ஸ்லி, போதகர் ராஜன் ஜான் மற்றும் அநேக கிறிஸ்தவ பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள். இதில் மோகன் சி லாசரஸ் தேசத்திற்காகவும் மாநிலத்திற்காகவும் விசேஷித்த பிரார்த்தனை நடத்தினார். CSI சென்னை மண்டல பேராயர் பால் பிரான்சிஸ் புது வருட ஆசீர்வாதத்திற்கான பிரார்த்தனை நடத்தினார். இயேசு அழைக்கிறார் நிறுவன தலைமை நிர்வாகி முனைவர் SJ கிங்ஸ்லி ஒருங்கிணைப்பில் எல்லா ஒழுங்குகளும் செய்யப்பட்டது. ஆறாம் வருடம் ஒரு விசேஷித்த பாக்கியமான வருடம். இந்த வருடத்திலே தேசம் முழுவதிலும் ஆண்டவனுடைய அருளால் நிர்வாகம் அவருடைய ஆசியை எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பாகுபாடின்றி இறங்கவும், சமாதானமாய் எல்லா ஜனங்களும் வாழவும், எல்லா ஜனங்களுக்குள்ளும் சகோதரத்துவம் நிலைத்திருக்கவும், ஒவ்வொருவர் செய்யும் ஒவ்வொரு காரியமும் வாய்க்கவும், இன்னும் தேசத்திலே பொருளாதாரம் பெருகி எல்லா குடும்பத்திலும் பாக்கியம் நிறைவாய் பொங்கவும் பிரார்த்தனை செய்யும்படியாக எல்லா கிறிஸ்தவ மக்கள் கூடி, கிறிஸ்தவ சபை தலைவர்கள் எல்லாரும் பிரார்த்தனை செய்து இந்த புதிய வருடத்தை ஆரம்பிக்கும் ஒரு பெரிய பேரின்ப பெருவிழா இது. இந்த நேரத்திலும் ஒரு பாகுபாடின்றி அத்தனை கிறிஸ்தவ சபை தலைவர்களும், இன்ஸ்டிடியூஷனல் ஹெட்ஸும், இன்னும் ப்ரொஃபஷனல்ஸும், இன்னும் சமூக சேவகர்களும் ஜாதி இன மத வேறுபாடின்றி ஒன்றாக இணைந்து நாங்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறோம். நிச்சயமாக இதன் பலன் தேசத்திலே விளங்கும். இரண்டாவதாக, நாங்கள் கூடியிருப்பதின் நோக்கம், நாங்கள் கிறிஸ்தவர்களாக சேர்ந்து இந்த தேசத்திற்கு, தேசத்தின் ஜனங்களுக்கு இன்னும் என்ன அளவிலே சேவை செய்யலாம், கல்வி பணியிலே, சமூக சேவையிலே, மருத்துவ சேவையிலே, இன்னும் தேச நிர்வாக சேவையிலே இன்னும் எப்படி எல்லா ஜனங்களுக்கும் பாக்கியத்தை கொண்டு வரலாம் என்பதற்காக நாங்கள் திட்டமிடும்படியாகவும் பிரார்த்தனை செய்யும்படியாகவும் கூடியிருக்கிறோம். இது நிச்சயமாகவே பலன் தரும். இந்த வருடம் மகிமைக்குரிய ஒரு வருடமாக இருக்கும் என்று நம்புகிறேன்.